அண்ணாமலைக்கு பாட்டி ஃபோன் போட்டு கேட்குறாங்க, என்ன அண்ணாமலை எப்படி இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ அண்ணாமலை இங்கே முத்துவுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும், நகை மாறினது, நகை கவரிங் ஆனது, விஜயாவும் மனோஜும் இந்த மாதிரி பண்ணது எல்லா விஷயத்தையுமேவும் அண்ணாமலை ஃபோன்லேயேவும் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்ன உடனேவும் பாட்டி, என்ன அண்ணாமலை இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லியும், இந்த மாதிரி எல்லாம் நடந்து போச்சுமா அப்படின்னு சொல்லியும், அதனால தான் முத்துவும் மீனாவும் என் பிறந்தநாள் அதுமா அமைதியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். முத்துவோட இதே சரியில்லாமல் தான் இருந்துச்சு. அவன் நிலைமையை பார்க்கும்போல எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னைய பார்த்த உடனே பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை ஒடியாருவானே, இப்போ ஒன்றுமே சொல்லாமல் வேலை இருக்குது நான் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்னு நானுமே யோசித்தேன் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் அண்ணாமலை ஆமாம்மா இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, விஜயாவும் மனோஜும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியும், சரி அண்ணாமலை நான் இப்போவே கிளம்பி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஃபோனை வச்சுட்டு உடனே கிளம்பி அண்ணாமலை வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனேவும் நடந்த விஷயத்தையெல்லாம் மீனா, முத்து, ரவி, ஸ்ருதி எல்லாரும் முன்னாடியும் அண்ணாமலை சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே விஜயாவை பாட்டி வையிறாங்க. என்ன விஜயா, நீ என்ன ஒரு பையனை உருப்படியாக வச்சுருக்க மாட்டியா? நீ அவனை செல்லம் கொடுத்தே கெடுத்துக்கிட்டு இருக்கிற, அவனுக்கு நல்ல பழக்கமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைகிறாங்க. வஞ்ச உடனேவும் இவன் உருப்படவே மாட்டானா, எப்போ தான் உருப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே விஜயா இல்லை அவன் இப்போ தான் பிஸ்னஸ் பண்ணுறான்ல, அதனால் நல்லா இன்னுமே ஆகிடுவான், அதில் ஏதோ நஷ்டம் வந்துருச்சு, அதுக்குன்னு எல்லாருமே அவனை எப்படி வைறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ண உடனேவும் பாட்டி சொல்கிறாங்க, நீ இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா உன்னை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவான்னு தெரியல, பார்த்து இருந்துக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் அண்ணாமலை விஜயா கூட பேசாமல் இருக்கிறத நம்ம ஸ்ருதியும் ரவியும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் அண்ணாமலைகிட்ட பாட்டி பேசுகிறாங்க. அண்ணாமலை, நீ வயசானவன், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஒன்றை பார்த்து தான் பசங்களும் பிற பழகிக்கிடுங்க, வீட்டுக்கு வந்த மருமகளும் பிற பழகிக்கிடுவாங்க, நீங்கள் 2 பேரும் இப்படி எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கூப்பிட்டு தனியாக பாட்டி சத்தம் போடுறாங்க. போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம எல்லாரையும் கூப்பிடுறாங்க. பாட்டி கூப்பிட்டு எல்லோரும் உக்காந்ததுக்கப்புறம் பாட்டி சொல்கிறாங்க, நீ உருப்படுறதுக்கு வேறு வழியே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, அவன் உருப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது பாட்டி அப்படிங்க. என்ன வழி தான் இருக்குது அப்படிங்க? உன் நகைக்கு உண்டானதை மட்டும் பதிலை சொல்லு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, அதுதான் பாட்டி நான் சொல்ல வர்றேன், அவன் உண்மையிலேயே உருப்படணும் அப்படின்னா என் நகையை இவன் நகை வாங்கி தர வேண்டாம், எனக்கு மாதமாக 50,000 கொடுக்க சொல்லுங்கள், ஏன்னா நகையோட ரேட்டு 29 லட்சம், அதை மாதம் 50,000 கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்க. என்னடா அவ்வளோ அமௌண்ட்டை எப்படிடா அவன் கொடுப்பான் அப்படிங்க? இப்போ தான் அவன் பிஸ்னஸ் பண்ணுறல, தொழிலதிபர் ஆகிட்டான்ல, அதனால் அந்த நகைக்கு பதில் இந்த மாதிரி மாதம் எனக்கு கடனை கொடுக்க சொல்லுங்கள், நான் அதை பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க பாட்டி, என்னடா மனோஜ் என்ன சொல்கிற அப்படின்னு. பாட்டி அதெல்லாம் என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் பாட்டி, இங்கே பாடுறா, வேறு ஒருத்தனாக இருந்தால் நேரம் போலீஸ் ஸ்டேஷனு அது இதுன்னு இழுத்துட்டு போயிடுவாங்க, முத்துவாக இருக்க போய் வாங்கிட்ட இந்த மாதிரி பணிவாக பேசிக்கிட்டு இருக்கிறியா, நீ இதை பொறுப்பாக நடந்துக்கோ இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ என்னதான் இருந்தாலும் உன் பொருள், உன் நகை, உன் பொண்டாட்டி நகை அந்த மாதிரி இருந்தால் போயிருக்கோம், இது தம்பி பொண்டாட்டி நகையை எடுத்து போய் வச்சுட்டு அது யாருக்கு தெரியாமல் வச்சுட்டு கவரிங்கில் கொண்டு வேற வச்சுருக்க, இந்த பழக்கத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்துட்டு இப்போ காசு வேறு தரமாட்டியா, ஒழுங்கு மரியாதையாக கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் விஜயாவை பார்க்குறாங்க. விஜயா, நீ தான் மாதம் 50,000 வாங்கி முத்து கையில் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கையில் பொறுப்பை ஒப்படைச்சிடுறாங்க. ஒப்படைச்ச உடனே முத்து சொல்கிறாங்க,
சரி பொறுப்பு அவங்கக்கிட்ட போயிடுச்சா, சரி எப்படி தருவாங்கன்னு பார்ப்போம். எனக்கு மாதம் 50,000 வந்துடணும். வரலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பிரச்சனை பண்ணால் என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவா நகைக்கா வேண்டி இந்த மாதிரிலாம் அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மனோஜை பார்த்து முறைக்கிறாங்க. முறைச்ச உடனே மனோஜ் சொல்கிறாங்க, அம்மா நான் என்னம்மா பண்ணுறது, நான் ஒன்றும் பண்ணலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவா ஒழுங்கு மரியாதை 50,000 கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா நம்ம ரோகிணி வந்துட்டு அவர் தரலாட்டி பரவாயில்ல நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்கிட்டேவும் சொல்லிடுறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, எப்பாரா இது எப்போ நடக்குது, மனோஜ் தர முடியாது, அவ்வளோ பெரிய தொழிலதிபரே தர முடியாதுங்கிறான், பார்லர் அம்மா தர்றேன்னு சொல்லுதே, பரவாயில்ல எனக்கு யார் கொடுத்தாலும் சரி, 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க என் நகையை திருடிட்டு தூக்கிட்டு போய் விற்றவங்க எங்ககிட்ட காசை கொடுங்க, மாதம் 50,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு 50,000 தரேன்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க.